श्रीरङ्गनाथचरगोपीन्द्रदत्तं लक्ष्मीन्द्रकर्मकर्तमेकपात्रं श्रीरङ्गवीररघुरार्चरगोपकृत्यं वेदान्तीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंनिमिवराल्लब्धागमान्दद्वयं श्रीमद्वीररघुद्भगाब्जसरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्तवं देवे रङ्गदुरेण साधनवकं नारायणं योगिनं श्रीमते श्रीवंशरगोपश्री वेदान्तदेशिकेन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीन्द्रदिव्यपादुकासेवक श्रीवंशरगोपश्री नारायण यतीन्द्रमहादेशिकाय नमः. போன தர ஆத்ம குணம் மொத்தம் 8. அந்த 8 குணத்திலையும் நமக்கு சம்ஸ்காரங்கள் மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள். அதை தவிர ஆத்ம குணம் 8 எல்லாம் இருந்தால்தான் ஒரு மனுஷனுக்கு பூர்ணமான ஒரு சம்ஸ்காரம் ஆனதாக ஆகும் அப்படின்னு சொன்னோம். அந்த 8 குணத்துல 4 குணம் நேற்றுக்கு போன தர சொன்னோம். இந்த சம்ஸ்காராதிகள் எல்லாம் பத்தி நீயே சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப அந்த ஆத்ம குணத்துல தயை, க்ஷமா, அனசூஜ, சௌஜம். அதாவது தயைன்னா ஒரு கிருபை, அந்த இடத்த ஒரு ஜீவனிடத்துல உள்ள கிருபை. க்ஷமான்னா பொறுமை, எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்பட்டோ கோவப்பட்டோ தாப்பட்டோ செய்யப்படாதுங்கிற பொறுமை. அனசூஜா, எதுக்கும் யாரை பார்த்தும் ஒரு அசிக்கப்படக்கூடாது. நமக்கு பெருமாள் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம காட்டில் இன்னும் கீழே இருக்கிறவங்க பார்க்கணுமே தவிர மேலே இருக்கிறப்படாது. அது அசூஜ. அது அனசூஜ. அனசூஜன்னா கோபம் இல்லாத, அது பரத்தையாரை பார்த்து பொறாமைப்படாம இருக்கிறது. சௌஜம். சௌஜம்ங்கிறது மனசுல ஒண்ணு வச்சுட்டு காரியத்துல ஒரு காரியம் பார்க்க, அது மாதிரி மனசேகம், மதசேகம், கர்மண்யேகம், சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் அப்படின்னு ஆழ்வார் சாட்சி பண்ணி அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அனாயாசம். அனாயாசம்னா என்னன்னா, ஆயாசம்னா ஒரு ஆசை, இது எல்லாம். அனாயாசம்னா எதுலையுமே ஒரு ஸ்பிருகு இருக்கு. அதாவது இது நமக்கு வேணும், இது கிடைக்கணும், இது இல்லைன்னு அப்படின்னு ஒரு காரியம் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். அந்த காரியம் ஆரம்பிச்சா அதனால சிரமம் இல்லாம இருக்குமா. அந்த காரியத்தினால பலன் இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த பட்சம். ஆனா அந்த காரியத்தினால நமக்கு சிரமம் இல்லாத இருக்குமா அப்படின்னு அது அந்த ஆத்மாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. நித்தியம் அத்தியந்தம் ஆத்மாவுக்கு பீடையானது, பீடைனா சிரமங்கள் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறது தத் வர்த்தையது தர்மம். அது அப்படி ஆத்மாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தா அதை பண்ணாத கூட இருக்கலாம். பண்ணாத இருந்துட்டா என்ன ஆகும்னா, சோ அனாயாச பிரகீத தத் வர்ஜயது தர்மமபி சகா அனாயாச பிரகீதிதா. அதாவது நமக்கு ஒரு காரியமானது சிரமத்தை உண்டு பண்ணுவாயில் அந்த கர்மாவை நாம பண்ணாத, நம்ம கர்மாவை பண்ண போறோம், இந்த கர்மாவனால இந்த சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியுமானால் அது புண்ணிய கர்மா. அது பண்ணினா ரொம்ப புண்ணிய விசேஷம் தான். அப்படி இருந்தாலும் அந்த கர்மாவை பண்ண வேண்டாம். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பண்ண வேண்டாம். கர்மா அனாரம்பக அனாயாசா இத்தியது. கர்ம அனாரம்பக, கர்மாவை ஆரம்பிக்காத இருக்கிறது அனாயாசம் அப்படிங்கிறதாக சொல்ற. அது எதுக்கு அப்படின்னா, இது ரொம்ப இது பண்ணணும், கார்த்தால இருந்து சாயங்காலம் ஒன்று பட்டினி இருக்கணும், இன்னும் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னான்னு வச்சுப்போ, நமக்கோ சரீர தர்மம் இதுவாகல. இப்ப இருக்கிற காலத்துல எல்லாருக்கும் 9 மணிக்கு சாப்பிட்டா தேவையில்லை. இன்னொன்னு இல்லைன்னா ஒரு பாலாவது தயிரா சாப்பிடணும். இந்த அனாயாசம் சில கர்மாக்கள் என்னன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உபவாசங்கள் இருக்கணும். அதனாலதான் என்ன பண்ணினா, இந்த தபசு யாகம் இதெல்லாமே சிரமமான கர்மா. யாகங்கள் பூர்வாசிரமத்துல நாம பண்ணியிருக்கோம். அந்த யாக கர்மாக்கள்லாம் மட்டத்துக்கு என்னன்னு கேட்டா, காலத்தால ஆரம்பிச்சா ராத்திரி வரலாம் அது காரியங்கள்லாம் இருக்கும். காரியங்கள்லாம் இருக்குன்னா ஆகாரத்துக்கோ இன்னொன்னுக்கோ சிரமம் தான். மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இன்னொன்று பண்றேன், அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா தொடர்ந்து அதுவும் சோமயாகங்கள் யாகாதி கர்மாக்கள்ல வரும்போது அந்த தேவதைகளை கூப்பிடணும், அதுக்கு உபச்சாரங்கள் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஆபீஸு கொடுக்கணும். இப்படிலாம் மேல 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 பிரயோகங்கள் இருந்துருக்கும். பிரயோகங்கள்லாம் காரியங்கள். அந்த காரியங்கள் இருக்கிற போது அது என்ன சிவன் தானே, உடம்புக்கு கிளேசம் தானே. சரி 12 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும், சாப்பிட முடியாது. அதனால தான் சொன்னார், அனவான் அக்னிஹோத்ரி பிரம்மச்சாரி புஞ்சீதா. அனட்வான்னா காளமாடு. காளமாடு எவ்வளவு வேணா எப்படி வேணா சாப்பிடலாம். அனட்வன்ஹோத்ரி பிரம்மச்சாரீத சதா புஞ்சீதா எதேஷ்டம் புஞ்சீதா, 2 வாக்கியம் உண்டு. எதேஷ்டம்னா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. அது மாதிரி அந்த காளமாடு இருக்கு. காளமாடு பொதி சுமக்கணும், வண்டி இழுக்கணும், அதனால இன்னொன்னு அது நிறைய சாப்பிடணும். அனட்வான்னா காளமாடு.
அக்னிஹோத்திரம்னா யாகம் பண்றவன் அர்த்தம். அந்த யாகம் பண்றவன் என்ன பண்ணுவான், எப்ப வேலை கிடைச்சதோ சொல்லுவான். அதனாலதான் சாதாரண ஒரு விளையாட்டுக்கு ஒரு வசனம் வருது, வீட்சிதா ராட்சசா செய்வ விசாகா செய்வ வைஷ்ணவாகான்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டா வீட்சிதான் பயப்பட எப்போதோ காலமோ வருவான், சாப்பிட்டு வீட்டு பண்ணுவான். அதே மாதிரி சிவ வைஷ்ணவால என்ன பண்ணுவான், சாதாரண ஒரு கட்டுக்கு அதுதான். சிவ வைஷ்ணவா என்ன பண்ணா, ராத்திரி 12 மணிக்கு இப்ப நம்ம கோவில பிரசாதம் கொடுத்தா கூட நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. அது மாதிரி அது ஒன்றும் தோஷம் இல்லைன்னு நம்மளுடைய சம்பிரதாயம். அது மாதிரி அதை இது பண்ற போதில இந்த சிரமத்தினாலே இந்த யாகாதி அனுஷ்டானங்கள்லாம் கூட வாண்டாம்னு சொன்னா சாஸ்திரங்கள்ல எப்படி பண்ண சொல்ல வாண்டான்னு சொல்லல. ஏன்னா வேதங்கள்ல சொல்லி கொடுத்த சாஸ்திரங்கள் நம்ம பண்ணணும். அதனால இந்த கலியுகத்துல அதெல்லாம் முடியாது. அதனால பண்ணாத இருந்தாலும் தோஷம் இல்லை. அதனாலதான் இந்த யாக கர்மாக்கள் 10,000 பேர்ல ஒருத்த கூட பண்றது குறைச்சலா வருது. ஏன்னு கேட்டா கலவு தாதிருஷ அனுஷ்டானம் தர்மியம் விகிதஞ்ச பவதி ததாபி யஜ்ஞாத்தியனுஷ்டானம் சிரமசாத்தியம் பவதி. அதாவது நான் கர்ம கலியுகத்துல விதிச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமம். தர்மத்தினால சொல்லப்படுது, வேதங்கள் சொல்லப்படுது. சொர்க்ககாமம் எதேதா அக்னி சோமையினை எதேதா சோமையினை எதேதா, இப்படி எத்தனையோ வாக்கியங்கள்லாம் எதிர்வேதத்துல கர்மகாண்டங்கள் விதிச்சிருக்கு. அந்த விதிச்சங்கள்லாம் அப்படி இருந்தும் கூட என்ன யஜ்ஞானுஷ்டானம் யாகாதி பண்ற போது ரொம்ப சிரமம் இல்லையோ, அதனால அந்த அனுஷ்டானம் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் அதுக்குதான் இருக்கிறோம். அத்தியாபி யஜ்ஞாத்தியனுஷ்டானம் குருவந்தி. இப்படி இருந்தாலும் கூட இப்ப என்ன பண்றாங்கன்னா சில பேர் யாகாதி அனுஷ்டானம் பண்றாங்க. ஏன்னா யாகம் பண்ணாதான் மழை வரும். தேவதைகள் திருப்தி அடைவா. தேவதைகள் திருப்தி அடைஞ்சாதான் மழை பெய்யும். மழை பெய்ஞ்சாதான் பயிர் வளரும். பயிர் வளர்ந்தாதான் தானியம் கிடைக்கும். தானியம் கிடைச்சாதான் நாம சாப்பிடலாம். இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அந்யோன்யாசிரியம்னு பேரு. அதனால பர்ஜன்யோ வருஷத்தின்னு சொன்னா நம்ம யாகம் பண்ணணும். யாகம் பண்ணி தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுத்தா தான் பண்ணணும். அதனால இது அனாயாசம். அனாயாசம்னா செய்ய முடியாத காரியங்களை சிரமப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் அன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருந்தாலும் கூட செய்ய வேண்டும். அதனால அப்படி இப்ப இருக்கப்போது என்னன்னா கலவு கீர்த்தி ஏது ஹரிநாமானி அப்படின்னுட்டு கலியில பகவன் நாமாவை சொன்னாலே யாகாதி அனுஷ்டானம் பண்ண பலன்கள் உண்டு. அதனால நீ ரொம்ப சிரமப்பட்டு ஆயாசப்பட்டு பட்டினி கிடந்து பசி கிடந்து இந்த இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அது அனாயாசம்ங்கிற ஒரு குணம். அதாவது அனாயாசம்னா இந்த சிரமப்பட்டு இந்த காரியங்களை பண்ண வேண்டாம், நடக்கும் தானே. மங்களம். சில பேர் வார சொல்ற போது சில பேர் வார சொன்னா சௌக்கியமா இருக்குல்ல, நல்ல க்ஷேமங்கள் உண்டாகும் அப்படின்னு வார்த்தை மகான்கள்ட்ட வார்த்தை வந்தாலே க்ஷேமமா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிதான் சொல்லுவோம். சில பேர் வார்த்தைகள் வரபோதே அபசப்தங்கள் வரும். அந்த அபசப்தங்கள் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம்ங்கிறதுனால அபசப்தம்னு சொல்லணும். அவ எப்படின்னா மங்களாச்சரணம், மங்களமா இருக்கணும். மங்களம்னா பிரசஸ்த ஆதரணம் நித்தியம் அப்பிரசஸ்த விவர்ஜிதம். நல்லதை சொல்லணும், கட்டதை நல்லதை சொல்லாட்டாலும் கட்டதை வாயே திறக்கூடாது. நிச்சயம் அப்படி இருந்து அது என்ன மங்களமாக இருக்கும். நல்லா முறைகள்லாம் அதைத்தான் பிரசித்தமான ஒரு கர்மாக்கள் இருக்கு. அதே நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற போது நீ நிகிருஷ்டமான கர்மத்தை விட்டுடணும். நிகிருஷ்டமான கர்மம்னா இது பண்றாரு. யாகங்கள்லயே சில யாகங்கள்லாம் தோஷங்கள் சொல்லியிருக்க. அந்த யாகங்கள்லாம் சரி நான் பண்றேன்னு பண்ணக்கூடாது. உதவி போகும். ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டயே கூட இந்த மாதிரி கூப்பிடுற போது மங்களமா வாங்கோ நன்னா க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவே தவிர என்ன காரியம் வந்திருக்க என்ன வேணும் இன்னும் இந்த சில சப்தங்கள்லாம் வேற சொல்லுவா. அந்த சப்தங்கள்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா என்ன அமங்கலமான வார்த்தை. வரபோதே மங்களமான வார்த்தைகளை சொல்லணுமே தவிர அமங்கலமான வார்த்தைகள் சொன்னா என்ன பண்ணும், இந்த தேவதை ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவா. பெரியவாள்லாம் சொல்லுவா, ஆத்துல ஒரு தேவதை இருக்குமா, அது எதை சொன்னாலும் அஸ்து அஸ்துன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆத்துல சொல்ற போது அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு க்ஷேமம் உண்டாகணும் அப்படின்னு அஸ்துனுவான், உனக்கு சிரமம் உண்டாகணும்னு அஸ்து. இந்த அஸ்து தேவதை சொல்றதுனால என்ன பண்ணுவோம், நல்லதும் உண்டாகும் கெடுதலும் உண்டாகும். அதனால என்ன பண்ணும், நல்லதை கேவலம் நல்லதை மாத்திரம் சொல்லணுமே தவிர கட்டத்தை சொல்லக்கூடாது. அதுக்கு மங்களம்னு பேரு. மங்களம் இப்படி சொன்னா மகாஜனா ஏனோ பிரகாசவந்தாக அதான் சொல்றேன். இப்போ ஒரு பெரியவாள் இருக்கா, அவ இந்த மாதிரி ஒரு வழியில இந்த வழியில போயிருக்கா, இப்படி போனா இந்த வழி நம்ம நல்ல வழி, இந்த காரியத்தை நீ பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காரியத்தை நாம பண்ணணும். இந்த வழி தப்புப்பா, அது ஏன வந்தா பிதரோஜாதாக பிதாமகோஜாதாக பிரபிதாமகோஜாதாக. எங்க பெரியவாள் இப்போ நமக்கு ஒரு திருமணம் எடுத்துக்கணுமா எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா சாஸ்திரங்கள்ல இருக்கு. அது முதல்ல சாஸ்திரங்கள்ல இருக்கு. அப்படியா சாஸ்திரம் இருக்குன்னு எங்க இருக்கு, அது அப்புறம் இருக்கட்டும். எங்க பெரியவா அட்டு தான் நாட்டுக்கு எப்படி யார் உங்க பெரியவா ஏற்பாட்டு இருந்தார், எங்க தாத்தா இருந்தார், எங்க முப்பாட்டன் இருந்தார்.
அதனால ஏன் வந்தா பிதரோஜாக மகாஜனங்கள்லாம் வித்வான்கள், நல்ல வித்வான்களா இருக்கிற என்னதை பண்ணாலும் அவளால அந்த அந்த மகாஜனங்கிற யாருன்னா நல்லா வேதாத்தியனம் பண்ணி இருக்கக்கூடிய பிராமணன், பிரசஸ்தமாக நல்ல சிஷ்டாச்சாரனா இருக்கக்கூடிய பிராமணன். அவன் வாயால் ஒரு மங்கான வார்த்தைகளை சொன்னான்னா அது உடனே நடக்கும். அதனால அப்படி சொல்லணும். பிரசஸ்த கர்மணம் ஆதரணேன நிஷித்த கர்மணம் பரித்தியாகனது மங்களம் பகதி. பிரசஸ்தமான நல்ல மங்களமான கர்மாக்களை பண்றதுனாலேயும் பண்ணக்கூடாத கர்மாக்களை நாம விடுறதுனாலேயும் நமக்கு மங்களம் உண்டாகும். இப்ப என்ன பண்றோம் நாமெல்லாம்? இப்ப நாம எல்லாருமே சொல்ற வழக்கம் இருக்கு. எல்லாரும் இப்ப மீசை வச்சுட்டு இருக்கோம். மீசை வச்சுக்கிறதுங்கிறது கிருத்தசிகன்னு பேரு. கிருத்தசிகன்னு சொன்னா பாதி கட் பண்ணின அந்த ஸ்மஸ்ரு. அந்த ஸ்மஸ்ரு பாதி கட் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுன்னா பாதி வச்சுட்டா அது தோஷமையாச்ச, அது ஸ்நானம் பண்ணும். இது நிஷித்த கர்மா. இதை எடுத்துருன்னு சொல்றது பிரசஸ்தமான கர்மா. பிரசஸ்தம்னா மீசை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றவே அது பிரசஸ்தமான கர்மா. அந்த மாதிரி நிஷித்த கர்மான்னா மீசை வச்சுக்கிறதுன்னு இருக்கும். இது என்ன பண்ணுவோம்? பெரியவாள்லாம் நல்லதுதானே செஞ்சு கொடுப்பார். அதனால என்ன பண்ணுவோம்? பிரசஸ்த கர்மாக்களை நம்ம அனுஷ்டம் பண்ணிட்டு பண்ணக்கூடாத கர்மாக்களை விட்டாலே மங்களம் நமக்கு உண்டாகும். இது மங்களம்னு பேரு. அப்புறம் அகார்பண்யம். அகார்பண்யம்னு சொன்னா எத்தனை வேணா கஷ்டம் வரலாம். கஷ்டம் வந்தாலும் கூட யார்கிட்டயாவது போய் எனக்கு ஏதாவது கொடுக்குறீங்களான்னு யாதிக்கப்படாது. யாஜனம் பண்ண சொல்லிருக்காரு. சில காரியத்துக்கு யாஜனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சில காரியம் யாஜனம் பண்ணக்கூடாது, யாத்தகம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஹலோ ஹலோ கேட்டு ஏன்னா ஏதோ சத்தம் கேட்டது அதனால கேட்டேன். அதாவது அகார்பண்யம் சொன்னா எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட நாம ஒரு நம்ம விதித்தமான ஒரு கர்மாக்களை அனுஷ்டிச்சு அதனால நம்ம எல்லாத்தையும் அடையணுமே தவிர துக்கம் இருந்தாலும் கூட அந்நியத்தின் இன்னொருத்தண்ட போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுங்க, இன்னொன்னு பண்றீங்களா, அதை பண்றீங்களான்னு கேட்கக்கூடாது. நல்லதா இருந்தா யார்ட்டையாவது சொல்லிக்கலாம். நல்ல காரியத்தை நல்லா இன்னைக்கு நல்லா இருந்தது, பெருமாளுடைய அனுகிரகம் பார்க்கும், இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய யோகம், இங்கே போனோம், பெருமாள் நிறைய ஒரு பிரசாதத்தை கொடுத்தார், இன்னொன்னு பண்ணினார், அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்லிக்கலாம். துக்கமா இருக்கிற போது என்னதுன்னா அதை யார்ட்டையும் சொல்லப்படாது. அகார்பண்யங்கிறது அது மாதிரி இருக்கணும். யாரு நம்மகிட்ட வேதத்தில் சொல்லு யாச்சிதாரண சந்தோ மாதையாத்ம கஞ்சன கஷ்டன. அதாவது எவ்வளவு கஷ்ட திசையா இருந்தாலும் கூட நாம அனுபவிக்கணும். தவிர அந்நியாத்த போய் எனக்கு ஏதாவது உபகாரம் பண்றீங்களோ, ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு கேட்டாலே அவன் இப்படி கொடுக்கிறவன் அவனுக்கு நல்ல கார்பண்யம், நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல கொடுக்கறதுக்கு ஒண்ணுதான் இருக்கணும். அவன் பரம கிருபணனா இருந்தான்னா, கிருபணன் அப்படியா நானும் உங்களோட தான் வரணும்னு சொன்னான்னா அது இதுவா இல்லையா? அது மாதிரி என்னன்னு கேட்டா அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. அது அகார்பண்யம். அந்த துக்கானுபவேத்த அதைன்யம் அகார்பண்ய சப்தேன வச்சது. துக்கம் ரொம்ப துக்கமா இருக்கும், சிரமப்பட்ட போதும் கூட யார்கிட்டையும் போய் எதையும் யாச்சிக்க கூடாது. யாதிக்காத இருந்தா அதான் அகார்பண்யம். கார்பண்யம்னு சொன்னா கஷ்டம், அகார்பண்யம் யாச்சிக்கிறதுன்னு அர்த்தம். அகார்பண்யம்னா யார்ட்டையும் போய் எதுவும் கேட்கக்கூடாது. இது 7வது குணம். அப்புறம் அஸ்பிருக. எதுலையுமே ஒரு ஆசை வச்சா என்னன்னா ஆசை காமாது செஞ்சாயது குரோதா, குரோதாது மோகம், மோகாது புத்திநாதா பிரணசு. அஸ்பிருகான்னா எதுலையும் ஒரு பற்றுதல் இருக்கக்கூடாது. பற்றுதல் இருந்தா என்ன ஆகும்? இது நம்மளுது, இது இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு ஏற்படும். அந்த பற்றுதல் இல்லாத இருந்தா என்னன்னா சந்தோஷமும் போடும். சந்தோஷம் போடும், கூட பிறந்தவங்க இருக்க முடியாது. ஒரு அதாவது அர்த்தாதுராணாம் ந பந்தூர் ந மித்ரஹா, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அஸ்பிருகைன்னு சொன்னா விருப்பம். விருப்பம் இல்லாம இருக்கணும். எல்லாத்துலயும் விருப்பம். அது தானே எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவோங்கிற எண்ணம் இருக்கணுமே தவிர நாம போய் இதை பண்ணா தேவையில்லையா, அது பண்ணா தேவையில்லையேன்னு ஒரு ஆசைகள் ஏற்பட்டா அதான் ஸ்பிருகுன்னு சொன்னா ஆசைன்னு இருக்கும். அஸ்பிருகுன்னு சொன்னா ஆசை அற்றது. நமக்கு என்ன எம்பெருமான் சங்கல்பிக்க போறானோ அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இருந்துவிட்டால் இவ கிடைக்கிற விஷயத்துல சந்துஷ்டப்படணும். அசந்துஷ்டோ ஜிஜோ நட்டா சந்துஷ்ட சேத் சத்திரியன் நட்டா. பிராமணன் சந்தோஷப்படணும், கொடுத்தது உடனே ரொம்ப சந்தோஷம் திருப்தி தான் அப்படின்னு இருக்கணும். சத்திரியன் எத்தனை வந்தாலும் சந்தோஷப்படக்கூடாது. ஏண்டா இவன் இப்படின்னா பிராமண சந்தோஷப்படணும் சொல்ல அவனை சந்தோஷப்பட. பிராமணனுக்கு போடுமே இன்னி காரியம் இருந்தா போதும், இன்னினுடைய கர்மானுஷ்டானங்களுக்கு வேணுங்கிற திரவியம் இருந்தா போதும். ராஜாவுக்கு என்ன பண்ணும்? அந்த ஊரை காப்பாற்றணும், இதகத்தை காப்பாற்றினால அவன் போறோம்னு நினைக்கக்கூடாது. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் நம்ம சக்கரவர்த்தியா இருக்கணும், ஜெயிக்கிறோம் அப்படின்னு. ஜெயிச்சாத்தானே நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகளை காப்பாற்ற முடியும்.
அதனால அவனுக்கு அந்த அது மாதிரி நம்ம அசந்தோஷோ திஜோனட்டா. அதனால என்ன பண்ணும், அது மட்டும் இல்ல, புரட்சியாருக்கு என்ன பண்ணா, அவன் சொன்னான் எனக்கு ஒரு கண்ணு கட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு கட்டு பண்ணுமா. அது மாதிரி என்ன கேட்டா, புரட்சியாருக்கு ஏதாவது லாபம் கிடைச்சுன்னா, ஏதோ அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான், பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, அவனுக்கு நம்ம பாவசேடம் இருக்கு நம்ம நினைக்கணும் தவிர ஐயோ அவனுக்கு வந்து தனி பொறாமப்படக்கூடாது. பொறாமப்பட்டாலே ஸ்பிருகுனால ஆசையினாலதானே பொறாம வருது, அதனால கோபம் தானே வரும். அதனால அஸ்பிருகமா இருக்கணும். யாருக்கு புரட்சியாருக்கு திரவியம் வந்திருக்கு, அதுல நமக்கு கிடைக்கலையே, அவன் கிடைச்சுட்டானே அவனுக்கு கிடைச்சுட்டானேன்னு பொறாமப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்பிருகான்னு இருக்கும். ஸ்பிருகான இச்சா. ஸ்பிருகுன்னு சொன்னா என்ன, ஸ்பிருகுன்னு சொன்னேன் இப்போ இச்சைன்னா ஆசைகள். சன்னியாசிகளுக்கு சொல்றோம் போது, சன்னியாச தர்மம் வாங்கிக்கிற போது புத்திரேஷனா வித்தேஷனா இச்சேஷனா 3 ஈஷனாத்திரையும் விடுறோம். ஈஷனாத்திரையும் கையை தூக்கிட்டு காவேரியில 3 ஈஷனாத்திரை. இனிமே எனக்கு புள்ள குட்டியாது இதுங்கிற ஆசை இல்லை, இனிமே எனக்கு வந்து இது வேணும் அது வேணுங்கிற ஆசை இல்லை, எனக்கு பணத்துல ஆசை இல்லைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் கலவேதத்துல மின்னு இருக்கும். ஆனா சாஸ்திரங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா ஈஷனா ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆசை இருந்தா என்ன பண்ணும், ஆசையினால இப்போ துரோகம் நினைக்க வரும், கட்டது நினைக்க வரும், எவ்வளவு அவனுக்கு என்ன இடைஞ்சல் பண்ணலாம், நாம எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் போகும். அந்த ஆசைப்படாம இருந்துட்டால் எம்பெருமான் நிறைய கொடுப்போம். நம்ம ஆசைப்பட்டா நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காது போகும். சாஸ்திரங்கள்லாம் அப்படித்தான் சொல்றது. அது மாதிரி என்னன்னா இதுல இருக்கணும், ஜெயிச்சிருக்கிறோம். பரத்திரவுடைய திரவியத்தை என்ன பண்ணும், ஒரு லோஷ்டம்னா கல்லு, ஐயா அது என்னத்துக்குது அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர நம்ம அதுல வந்து சரி அவனை எப்படியாவது அவனை ஏமாத்தி அதை அபகரிக்கணும், அபகரிச்சு நம்ம ஏதாவது சௌரியமா இருக்கணும் அதுல அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா என்ன ஆகும்னு சொன்னா இவனுக்கு அதனால பாபம் தான் வந்து சேருமே தவிர இது வராது. அந்த மாதிரி இருக்கணும். அதே பரத்தியாருடைய சொத்துல அசந்தோஷம், அதை இப்ப சொன்ன அசந்தோஷோ திஜோரட்டா இது வதந்தி. பகவத்கீதையில என்ன சொன்னா எதிர்ச்சாலாப சந்தோஷா, எது யாதிருஷ்யமான லாபம். நமக்கு பூர்வாசிரமத்துல ஒரு கதை கொண்டு இருக்கு. அதாவது அனுபவத்துல எம்பெருமான் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா தான் இந்த ஸ்பிருகு இல்லாத இருந்ததுங்கிறது சொல்ல வரோம். என்ன கேட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சதசம் நடந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சதசுல தமிழ்நாட்டில இருந்து ஒரு 2 பேருக்கு தான் கடிதாசி இருந்தது. தமிழ்நாட்டில இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சமஸ்கிருத சதசுக்கு வரணும். அதுல நமக்கும் ஒரு கடிதாசி, நமக்கும் இன்னொருத்தருக்கும் 2 கடிதாசி தான் வந்தது. அந்த கடிதாசியில இருக்கிற போது நமக்கு அப்ப போறதுக்கு முடியாமல் சிராவணம் ஆவணியாகட்டும், மறுநாள் வந்து ஆவணி மாத சங்கிரமணம் 2ம் இருக்கிற போது இது எங்கடா புரட்டு போறதுன்னு சொன்னா நடுப்புற எங்கேயாவது போனா எங்கேயாவது இறங்கி தீர்க்கா மாடி பண்ணணும், அப்புறம் போய் பண்ணிக்கிறதுனால வரதே விட்டோம். இன்னொருத்தருக்கு வந்து அவர் நல்ல பிரசித்தமான பண்டிதர், அவரும் நல்ல சிஸ்டர், ஸ்மார்ட்டர், ஆனா நல்ல சிஸ்டர். ஆனா அவருடைய சம்பிரதாயம் எப்படி வருவாங்க, கொழாஜனம் எடுத்துக்குவார். கருமாடிகளே நான் போறேன் நீங்க வரையலான்னு கேட்டார். மாட்டேன் நான் வந்து இல்ல எங்க வருது மாதிரி கிணறு இல்லை நான் வரல அப்படின்னு. இதுக்கு சொல்றேன் ஸ்பிரிட்டு ஆசை இல்லாத போனா எம்பெருமான் கொடுப்பங்கிறதுக்கு சொல்ல வரையில. அவர் போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணம் கொடுத்தா, சால்வை கொடுத்தா, சென்ட்ரல் கொண்டு சர்டிபிகேட் கொடுத்தா, எல்லாம் கொடுத்தா, நீங்க வராது கையில தமிழ்நாட்டிலேருந்து 2 பேருக்கு தான் கிடையாது இருந்தது, உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுதான்னு சொன்னேன். ஏன்னோ என் பெருமானுடைய சங்கல்பம், எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, பெருமாள் அது வேணா பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இது ஆகஸ்ட்ல நடந்தது. நவம்பர்ல தீபாவளிக்கு ஒரு 5 நாள் முன்ன இத்தனையும் தபால்ல வந்து எனக்கு. அதுக்கு காரணம் என்ன, நாம அதுல அபிலாட வச்சுக்கல. ஆமா எல்லாமே அந்த தபால்ல சால்வை, சர்டிபிகேட்டு, ரூபா எல்லாமே என்னன்னு கேட்டு சாட்சி சொன்னோடனே பக்கத்துல அவர்கிட்ட சொன்னோடனே உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு. அது எதுக்கு சொல்றேன், ஸ்பிரிட் ஆசைய வளர்த்தா என்ன ஆகும், ஐயோ இது வழி என்ன நம்ம ஸ்வரூபம் கெட்டு போகும், ஆச்சாரங்கள் கெட்டு போகும். இந்த தர்மத்தை விட்டா தானே ஆச்சார பிரபோ தர்மா, ஆச்சார பிரதமோ தர்மா. பிரபவகான்னா ரொம்ப வசந்த தர்மம், பிரதமோ தர்மம்னா ஆச்சாரஹீனம் நபுமந்தி வேதா. வேதத்தை நீ எத்தனை வேணா சொல்லலாம், ஆச்சாரம் இல்லாத போனா அந்த வேதம் பரிமளிக்காது. நம்ம இப்ப ஸ்பிரிட் ஆசை இருந்தா என்ன பண்ண போறோம், சரி இன்னைக்கு ஆச்சாரம் 4 மணிக்கு கிளம்பி போனோம், இன்னொன்னு போகணும், இப்படி நாம யாதமா போயிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், ஸ்பிரிட்டுனால பணத்தை சம்பாதிச்சால் போறோம், அதுதான் நமக்கு முக்கியத்துவம், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு தோணும். அதனால என்னன்னா பணத்தை நாம சம்பாதிக்கிறதுக்கோசரம் எதிர்ச்சாலாவ சந்தோஷா அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றான். அதனால லப்த விஷயம் நமக்கு எது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், கிடைக்கலையா அதனால அதை அவன் சொன்னான் அபாவே விரக்தின்னு. நமக்கு கிடைக்கலன்னா விரக்தி வரக்கூடாது. இன்னைக்கு பெருமாள் இதை சங்கல்பிச்சிருக்கானே இது பெரிய காரணம் இல்லையா. இன்னைக்கு ஒரு
இப்போ இப்போ இதுவே வச்சுக்குவோம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு விஷயமா நான் 10 நிமிடம் சொல்றதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றதானே நமக்கு, அது அவருடைய சங்கல்பம் தானே அப்படின்னு நினைக்கணுமே தவிர, ஐயோ நம்ம அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு நமக்கு கிடைக்கலையே நம்ம நினைக்க வேண்டாம். இது என் பெருமானுடைய சங்கல்பம், அவன் பண்றான். அப்படி ஒரு அஸ்பு இருக்கு, அதாவது ஆசைகள் இல்லாத இருக்கிறது. இப்படி வர ஆத்ம குணங்கள் இருந்து, ஆனால் அவன் வந்து எல்லா விஷயத்திலையும் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஆத்மகுண பரிபூர்ணம் இல்லாமல், ஆத்மகுணம் இந்த அட்டகுணம் தயா க்ஷமா கார்பண்யம் அகார்பண்யம் சௌச்சம் அனசூய இது ஸ்பிருகு இதெல்லாம் இல்லாத எவனுக்கு இருந்தானோ அவன் தான் ஆத்மகுண பரிபூர்ணன். நிறைய வாசிச்சிருப்பார் சில பேர் நல்ல வித்வான்கள் நிறைய படிச்சிருப்பா எல்லாம் பண்ணிருப்பா. ஆனா என்ன பண்ணும், இன்னொரு வித்வானை கண்டா இவன் ஒத்துக்க மாட்டான். ஒரு வித்வான் வந்தாருன்னா அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அதுக்கு வந்தா என்ன ஆகுது, அது வந்து அந்த வித்து கலிக்காது. ஏன்னா இந்த ஆத்மகுண பரிபூர்ணனா இல்லாதவனா என்ன பண்ண முடியும், ஆத்மகுணமே இல்லை. இன்னொரு சில பேருக்கு என்ன பார்த்தா எதுல பார்த்தாலும் கோபம் வரும். கோபம் வந்தா என்ன பண்ணும், இந்த ஆத்மகுணம் இருக்குமா, ஆத்மகுணம் கோபம் வருது. எல்லாத்துலையும் பார்த்தா க்ஷம பொறுமையா இருக்கணும். இது என்ன காரணத்தினால அவன் சொன்னா, அதுக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்ணலாம் யோசனை பண்ணாத உடனே திருப்பி நாம பதில் பேசணும்னா கோபப்பட்டு அதனால என்ன ஏற்படும், அது திருப்பி நமக்கு தான் அது சிரமங்கள் ஏற்படும். அதனால ஆத்மகுண பரிபூர்ணனாகவும் இந்த சம்ஸ்காராதிகளாகவும் இருந்தால்தான் ஒரு மனுஷனுக்கு பூர்ணத்துவமானது கிடைக்கிறது அப்படின்னு சாதாரணமாக தர்மசாஸ்திர விஷயங்கள்ல இத முதல்ல இந்த 40 சம்ஸ்காரங்கள் சத்வாரிம் சம்ஸ்காராணி அப்படின்னு எடுத்த 40 சம்ஸ்காரம் அஷ்டவ ஆத்மகுணா இது இருந்தாதான், 8 ஆத்மகுணங்கள் 40 சம்ஸ்காரங்கள் இது இருந்தாதான் ஒரு மனுஷனானவன் நன்னாக பரிமணிக்க முடியும். இல்லாத போனா முடியாது. நம்ம லோகத்துல இப்ப பார்க்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் சொல்றோம். ஆச்சார பிரதமோ தர்மஹான்னு சொன்னேன்னு அதுல என்னன்னு கேட்டா, நாம இப்ப சந்தியாவனம் பண்றோம்னு பார்ப்போம், சந்தியாவனம் பண்ணாதவனையும் பார்க்கிறோம், எல்லாருமே லோகத்துல பார்க்கலாம். கேட்டா ஒன்னும் கஷ்டப்படலையே அப்படின்னு தெரியும், இப்ப நமக்கு தெரியல. ஆனா அவங்க கொஞ்சம் விசாரியமான ஏதாவது கேட்டா அவன் நடத்து கேட்டா எத்தனையோ சிரமங்கள் ஏற்படுது. ஏன் இந்த சம்ஸ்காராது பிராமணங்கிறது சம்ஸ்காரத்தினால்தான் பிராமணத்துவம். பிராமணத்துவம் தெரியும் அப்படின்னா பள்ளி கூட சம்ஸ்காரம் பண்ணி வச்சா வந்துருவனா அப்படின்னு சொன்னா, சாஸ்திரம் சொல்றது ஒரு இடத்துல சொல்றது 8 தலைமுறை ஒரு பிராமணனுடைய வீட்டுல ஒரு குடியானவர் இருந்தான்னா 9வது தலைமுறை பிராமணன் ஆறுதுன்னு இருக்காச்சு. 8 தலைமுறை நம்ம ஆத்துல ஒருத்தன் வேலை செய்யறான், தலைமுறையா அவனும் தலைமுறையா வேலை செய்யறான். 9வது தலைமுறை அவன் பிராமணன் ஆறான்னு இருக்கும். எதுக்கு, இங்க இருக்கிற பழக்கம், இங்க இருக்கிற ஒரு வழக்கங்கள் தான் அவனுக்கு இருக்குமே தவிர மாறுதலான பழக்கங்கள் இருக்காது. அந்த மாதிரி அது என்ன காரணம், சம்ஸ்காரம்னா நல்லாக இவனை சுத்திப்படுத்தக்கூடியது. சம்ஸ்கரோதீதி சம்ஸ்காரா, நன்னா இவனை பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடியது சம்ஸ்காரங்கிறது. அந்த சம்ஸ்காரமும் இந்த ஆத்மகுணமும் இருந்தால்தான் இந்த 48 சம்ஸ்காரம், இது மட்டும் ஆத்மகுண சம்ஸ்காரம் தானே, அது இது இருந்தால்தான் ஒரு பிராமணன் இல்ல மனிதன் எந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான கர்மாக்கள் உண்டு. அந்த கர்மாக்கள் அவன் செய்தால்தான் அவனுக்கு வந்து நல்ல ஒரு இதுவாகிறது, கதி கிடைக்கிறது. இது பண்றதுன்னெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்றது. இது முதல்ல நமக்கு அடிப்படையில நாம வந்து இந்த காரியங்களை முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆத்மகுணம் இருக்கணும். ஆத்மகுணம்ங்கிறது தாட்சண்யம், தயங்கிறது தாட்சண்யம் வேற. சில பேர் என்ன பண்ணுவான், நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ புரத்தியார் கோசம் சில காரியம் பண்ணித்தான் ஆகணும். லோகத்துல அது அதுக்குதான் சொன்னார், சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாது ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். உண்மையை பேசு, போய் பேசக்கூடாது. சத்தியம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது, சத்தியம் பேசணும், ஆனா அது பிரியமா இருக்கணும். அப்பிரியமா இருந்து அங்கே சில பேர் கூட செலவாகும், நல்லது வந்து செலவே மாட்டான், வேற ஏதாவது ஒரு கடுதல் தான் அங்கே மெனக்கிட்டு தேடிட்டு வருவோம், தேடிட்டு வந்து சொல்லிட்டு வரும். இதனால ஒரு சௌரியா இவாளுக்கு எதிராளிக்கு சிரமங்கள் ஏற்படும். அந்த சிரமத்தை பத்தி தெரியாது, நல்லது நடந்தா வந்து செலவே தெரியாது. சில பேருக்கு அது சுபாவம், அந்த சுபாவம் அது இருக்குன்னா சத்தியம் புரியாது பிரியம் புரியாது. உண்மையும் உண்மையா பிரியமா பேசும், பிரியம் இல்லாத தாயில வந்து பேசிட்டு தானே பேசக்கூடாது. சத்தியம் புரியாது சத்தியம் அப்பிரியம், அப்பிரியமா இருந்தாலும் கூட, அப்பிரியம்னு சொன்னா இவனுக்கு ஏதாவது கெடுதலாக இருக்கும்படியுமாக இருந்தா அது உண்மையா இருந்தாலும் நப்ரூஜா அது சொல்லாது அப்படின்னா போய் சொன்னதாக ஆகும். என்ன அவனுக்கு ஹிதமா இருக்கு, அதனால நீ போய் சொல்லாது, போய் சொல்லிட்டு போயேன். அவனுக்கு அகிதத்தை பண்றதுக்கு, அவனுக்கு இடைஞ்சல பண்றதுக்கு எதுக்கு அந்த பொய் சொல்லணும்? அது உண்மைதான் பிரியமா சத்தியம் தான் போடணும். ஆனா நப்ரூயா அது அப்பிரியம், அப்பிரியமா இருக்கக்கூடியது, அவனுக்கு இடைஞ்சல் உண்டு பண்ணக்கூடியது
அவள் திரும்பி சொல்லாது அப்படின்னு சொல்ற. அதனால தர்மசாஸ்திர விஷயங்கள்லயே முதல்லயே எடுத்துக்க தர போது இந்த வாக்கியத்தை தான் சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் புரியாத் சத்தியம பிரியம். இதுல ராமாயணத்துல ராமன் இந்த வாக்கியத்தை சொல்றான். இது உண்மையைத்தான் சொல்லணும், அதே சமயம் இது பிரியமா பேசணும். அப்படி அதுல பிரியமா இல்லாத பேசினால்னா என்ன பண்ண, உண்மையை சொல்லி கொடுத்துட்டு போகும். சில பேர் அங்க இருந்து வருவா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு இன்னொன்னு ஒன்று சொல்ல மாட்டா, ஏதாவது ஒரு ஆசோதித்து வருமே மேனக்கிட்டு வந்து சொல்லிட்டு போவோம். முதல் நாளே இருக்க போதே வந்து மேனக்கிட்டு உன்னை சொல்லிட்டு போவோம். என்ன இதுல லாபம், இதனால இவாளுக்கு இருக்கிற காரியங்கள் மேனக்கிட்டு போகுமே அப்படின்னு யோசனை பண்ணுது. அது அவளுடைய சுபாவம். அதனாலதான் பிரியமா இருக்கணும். அதனால அவளுக்கு இடைஞ்சல் இல்ல இருக்கும். அந்த மாதிரி அந்த காரியங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி முதல் அடிப்படையான இந்த காரியங்களானது நமக்கு சரியாக வந்தாலானா மேல அதுக்கு அடுத்த காரியங்கள், அதுக்கு அடுத்தது இப்படி ஒன்னொன்னு போக போக ஆத்ம ஞானம் ஏற்படும். ஆத்ம ஞானம் ஏற்பட்டது ஆத்மாவை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவோம், இதுல ஒரு சத்சங்காது சத்சங்காது நிர்மோகத்துவ நிச்சலிதத்துவம் நிச்சலிதத்துவ ஜீவன் முக்தி அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் என்னன்னு கேட்டா நல்ல சத்சங்கம். இது மாதிரி நல்ல ஒரு 10 பேர் சேர்றது, நல்ல விஷயங்கள் இந்த சம்ஸ்காராதி ஆத்ம குணங்கள்லாம் இருந்ததானால் நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும். இப்போ நீங்க எல்லாம் கேட்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லணும், அனுகிரக பாஷணமா சொல்லணுங்கிற மாதிரி இதை கேட்கறதுக்கு இந்த சம்ஸ்காராதி ஆத்ம குணம் இருக்கணும். இது பொறுமையா கேட்கணும். இது என்னடா ஏதோ கேட்டுருந்தா அதுல இருக்காது. அது மாதிரி கேட்டா சத்சங்கத்து நிசங்கத்துவம் இது மாதிரி இருக்கிறதுனால இந்த பிரம்மா இந்த ஞானம் ஏற்படும். அதாவது வேதாந்த ஞானம், எம்பெருமானுடைய மோட்சத்தை ஞானம், நிசங்கத்தை நிர்மோகத்துவம். இதுல பிரமம் இருக்கு, நமக்கு மோட்சம் உண்டா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வராது. நிர்மோகத்தை நிச்சலிதத்துவம் இதுல சந்தேகமே இல்லை. நிச்சலிதத்தை ஜீவன் முக்தி. அதுக்கப்புறம் இந்த ஜீவனுக்கு மோட்ச நிச்சயம் சத்தியம். சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இதனால மோட்சம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாக தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறது. அதனால இப்ப முதல்ல நம்ம ஆத்ம குணங்கள் சம்ஸ்காரங்கள் இதை பத்தி சொல்றோம். மேல நம்ம ஆத்ம குணங்கள் இருந்ததுனால அதனால என்னென்ன பலன்கள் உண்டு, அதுக்கு மேல நாம எப்படி இருக்கணும், மேல ஆழ்வார் எல்லாம் இந்த ஆத்ம குணங்களை பத்தி என்ன சொல்றா, நாம் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தியில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில பார்ப்போம். ஸ்ரீமதே சுந்தரோசி வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ.